இங்கே நாங்கள் வெளியில் வந்தோம் ஷாப்பிங்க்கு. அப்னுக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்னாச்சு நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் இமீடியட்டாக கிளம்பிகிட்ருக்கோம். திடீர்னு நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 4 வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் பக்கம் போய். அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் அட்மிட் ஆகிறதுக்கும் ஜென்ரலாகவே ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயந்தான். லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே ஸ்பைனல் பேக் வந்து எனக்கு ரொம்ப பெயின், ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அது சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் அப்படியே வந்து பாஸ் ஆன் ஆகிடும். அதுக்கான பெரிய நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுல சம்டைம்ஸ் பெயின் கில்லர் போட்டிருக்கேன், ஃபிசியோதெரபியெல்லாம் பண்ணேன். அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலை ஏறிட்டு வந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போயிட்டு வந்தேன். அதுக்கு வந்து மலை சாமி கும்பிட்றதுக்காக ப்ளஸ் கண்டினியூஸாக அந்த குழந்தைகள் கும்பிட்டது, ட்ராவலு ஃபூகாட் போனது, சிங்கப்பூர்லேயே ஒரு ஃப்ளைட் ட்ராவல்னு சொல்லிட்டு ரொம்ப சிவியரான பெயின் வந்துருச்சு. அதனால் டாலரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு 18 days ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஹாஸ்பிட்டலில் தனியாக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்க போகிறேன். ட்ரீட்மெண்ட்டோட என் பிள்ளைங்களெல்லாம் மிஸ் பண்ணுறது, என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறது, என் தாயை மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒம்பத்துட்டு இருக்கோம். அவங்களாம் ஷூட் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி. ஷூட் பண்ண என்னால் முடியல. ஆசிலேஷன் நிறையா பேர்த்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. பைசா இன்க்ளூட் ஆகுது, ட்ரீட்மெண்ட்டோட ஸ்டைலு, ஒவ்வொருத்தவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே போ அங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், எப்பயுமே நம்ம சொல்லலாம் இன்றைக்கி முடிவு பண்ணால் நம்ம செஞ்சிடணும். ஏன்னா த்ரூவான் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி ஒரு கட்டத்தில் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்து தங்கிட்டேன். இன்றைக்கி அடுத்த மாதம் தீபாவளி இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி இதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். 18 to 25 days இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் ஷூட்டில் தான் டேரெக்டாக வந்துட்டேன். இப்போ தான் சரசு வீட்டுக்கே போயிட்டுருக்கா. சரசு மிச்சத்தை சொல்லுவாள், ப்ரே பண்ணிக்கிங்க மக்களே, ப்ரே பண்ணிக்கிங்க மக்களே. எங்கள் வீட்டில் வந்து சரசு சத்தம் கேட்டுகிட்டே இருப்போம். அப்புன்னு சரசத்தை நாங்கள் 2 பேரும் மாற்றி அப்படின்ட்டே இருப்போம். அப்படின்னு எங்களுக்கு நிஜமாக வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ரெக்வஸ்ட் தான், தயவு செஞ்சு அப்னுக்கு எப்படி முன்னாடி ப்ரே பண்ணிங்களோ அதே மாதிரி ப்ரே பண்ணுங்கள். அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. போன தாட்டி கூட அவங்க கேன்சர் டைம்லலாம் கூட இவ்வளோ பயப்படல. அவங்க இந்த தாட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப மனம் வந்து விட்டுட்டாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது முடிஞ்சு திரும்பி வந்து இது இப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதான் எங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு நல்லபடியாக சரியாகி வந்துடணும், இதுதான் நாங்கள் வந்து ஒரே விஷயம் எதிர்பார்க்குறது. ஸோ அது மட்டும்தான். இந்த 2 பிள்ளைங்களும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்தாங்க, குக்கா போயிட்டு இருந்தாங்க, ஒரு வாரம் நல்லா இருந்தாங்க. இப்படிங்கிறதுக்கு திடீர்னு ஒரே நல்ல பெயின், அவ்வளோ பெயின் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆமாம், அவனால் டாலரேட் பண்ண முடியல. அவனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், ரொம்ப முடியல, பயந்துட்டான். அவனுக்கு என்னவோ ஞாபகம், ஐயோ இவ்வளோ வழியில் நம்மளால தாங்க முடியல, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூலில் விடணும். அப்பயும் அதை தான் சொல்லுவாங்க, ஸ்கூலில் விடணும், பிள்ளைங்க டான்ஸ் கிளாஸில் விடணும், என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கில் எப்போ நமக்கு உடம்பு சரியாக 5 மாதம் வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா. அவருக்கு இப்போ ரொம்ப முடியல, நிற்கவே முடியல. ஆனால் அவரால் அந்த ஹாஸ்பிட்டல் போய் நம்ம அட்மிட் பண்ணால் எப்படி பிள்ளைங்களை யார் பார்ப்பா, எப்படி வீட்டை யார் பார்ப்பான்னு இதே கொஸ்டின் தான் அவருக்கு. அவர் போகவே முடியலன்ட்டு போகவே மாட்டேன்னாரு. பட் அவரால் நிற்கவே முடியாத சூழ்நிலை, கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் நாங்கள் அட்மிட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஹோப் அவங்களுக்கு எல்லாமே சரியாகி நல்லபடியாக இதாகணும். நீங்களும் எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தடவை மாதிரி கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்து ப்ரே பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வழியில் இருக்கும். அவன் அப்பாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு, ரொம்ப பயமாக இருக்காரு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அவருக்கு கேன்சர் வந்த டைமில் கூட இவ்வளோ ஃபீல் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல, நானும் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இந்த டைம் ரொம்ப ஃபீலிங்காக அவர் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பதட்டப்படுறான் அவன். ஹாஸ்பிட்டல் வந்து 3 days ஆச்சுங்க. வரப்போ செம்ம டைலமாவாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 days இருந்து பார்க்கணும். வீட்டில் வேறு ஒர்க் இருக்குது, நம்மளுக்கு கமிட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிக்கணும். தீபாவளி வேறு வருது, நம்ம நிறைய ஒர்க்ஸ் கமிட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். சரசை தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிள்ளைங்களை வேறு பார்க்கணும், அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி நிறைய யோசனைக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தாங்க முடியலன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ஜரி பண்ணி 4 years ஆச்சு. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் 1.5 வருஷத்துலேருந்தே எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது அப்பப்போ வலிக்குதா இல்லை எப்பயுமே வலிக்குதான்னு கேட்டார். இல்லைங்க ரேண்டமாக வலிச்சுட்டு தான் இருக்கணும்னா
அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சிவியராக ஒரு விஷயம் ரிப்பீட் ஆச்சுனாவே எம்ஆர்ஐ சிடி எடுக்க சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. அதுலேயும் மீறி இருக்குன்னா சிடி எடுக்க சொல்லுவாங்க. அதுலேயும் மீறி இருந்தால் எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஸ்பைனல் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ பெருசாக தெரியல. இந்த ரிப்போர்ட் இப்போ இருக்குது. அதில் L1 L2 L3 அது சம்திங் டிஸ்கை பற்றி போட்டிருந்தாங்க. டாக்டர் ஒரு எழுதி கொடுத்தாரு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணுறதுக்கு. அவர் போய் கேட்டதுக்கு இந்த பெல்ட்டை ரெகுலராக போடணும் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாரு. ஒரு 2 நாள் போட்டேன். இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இன்னொரு டாக்டர் போய் கேட்கலான்ட்டு போய் கேட்டேன். அவர் என்ன பண்ணார், இந்த பெல்ட்டே தேவையில்லை, ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாத்திரையை போடுங்க, ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் இருக்கணும், பெயின் வந்தால் அது பார்த்துக்கலாம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனைன்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த பெல்ட்டு போடாமல் விட்டுட்டேன். வலி அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியல. என்ன சொல்கிறது, அன்பேரபிள் பெயின் மாதிரி எனக்கு இல்லை. என்ன ஆச்சுன்னா, ரோமா பர்த்டே வந்துச்சுல மே மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஜூன் ஜூலையில் வந்து ரோமாவோட காது குத்துக்கு அதை ரெடி பண்ணுறதுக்காக நிறையா பைக்கில் அங்கே இங்கே சுற்றிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக கார் எடுத்ததுலேருந்து ரெகுலராக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன். சென்னை, திருச்செந்தூர் இந்த மாதிரி ரெகுலராக பிளான்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமாக கோயிலுக்கு போகிறது. இந்த மாதிரி ரொம்ப நம்ம உடம்புக்கு மேலே மிஷின் தானே நம்ம உடம்பு, ரொம்ப அதை வேலை வாங்கிட்டு எனக்கே தெரியாமல் இவ்வளோ பெயின் வரும்னு. கடைசியாக காது குத்தி முடித்தோன்னே என்ன பண்ணோம், இமீடியட்டாக ஒரு 10-15 டேஸில் ஃபூகாக் போனோம். அதில் வந்து ஃப்ளைட் ட்ராவல் ஒரு 8 hours, லே ஓவரில் ஒரு 16 hours, அங்கே கண்டினியூஸாக வாக்கு அதெல்லாம் ஒன்று பண்ணிக்கிட்டு சென்னை இறங்கி வந்தோம். அன்றைக்கி மதராசி படத்துக்கு போகிற அன்றைக்கே என்னால் சுத்தமாக முடியல. என்னால் அங்கே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, தேட்டர்லேயே தூங்கிட்டேன். ப்ளஸ் வந்து அன்றைக்கி டின்னர்லாம் வெளில போனாங்க, அதுவுமே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஒரு வழியாக ரீச் ஆகி இங்கே வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுங்க. கரெக்டாக என்ன பண்ணேன், ஒரு பெரிய ட்ரெக்கிங் போனேன். அந்த ட்ரெக்கிங் போய் பாருங்கள், அந்த மலைக்கு மேலே ஏறி சாமி கும்பிடுன்னு முடிவு பண்ணிட்டு எங்கள் அம்மா வேண்டவே வேண்டான்னாங்க. ஒரு வழியாக ஏறி நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டேன். வந்த அன்னையிலேருந்து கண்டினியூஸாக எனக்கு பெயின் தாங்கவே முடியல, உட்கார முடியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டாக்டரை பார்த்தா அவன் வந்து இந்த ஏஜுக்கு இப்படி ஆச்சு, கீழே இது விழுந்தேன்ற அளவுக்கு வந்து என்னை கேட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு பயம் வரதுக்கான காரணமே. என்னடா கீழே விழுந்துட்டேன்னு கேட்குறாங்க, இந்த வயசுல இவ்வளோ டிஸ்க் இஷ்யூஸ் இருக்குன்றாங்க, நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் கொடுத்துருக்கேன், புது எம்ஆர்ஐ. அது எப்படி என்னன்னு பார்த்துட்டு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வரப்பே காட்டி கொடுத்துரும். அதை காட்டி கொடுக்குறப்ப அசால்ட்டாக நினைக்காம அப்பப்பயே பார்த்துருங்க. நான் ஒரு விஷயமா நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கடவுளை கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம கடவுளை பார்த்ததுனால உடனே உனக்கு பிரச்சனை இருக்குடா போடா ரொம்ப சரி பண்ணுறான்னு அனுப்பிச்சி விட்டார். இல்லைன்னா இன்னும் நான் சஸ்டெயின் பண்ணிவிட்டு இந்த உடம்பு வலியோட பெயின் கில்லர்ஸை போட்டுட்டு சுற்றிட்டே இருந்திருப்பேன். எனக்கு இந்த இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏங்கேஸ் எல்லாமே உடம்பை பார்த்துக்கோங்க. நான் பண்ண சாகசத்தையும் போய் பாருங்கள். அனி பாய் சொல்லையா? பாய் பாய். நாளைக்கு வந்து புரட்டாசி அமாவாசை. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நானே தம்பிகளை கூட்டிகிட்டு கொல்லிமலை போகலாம். கொல்லிமலையில் வந்து ஒரு 3 கோயில் இருக்குது. அகஸ்தீஸ்வரர் கோயில், 8 கை காளியம்மன் கோயில், மகாபலி மாசிப்பிரியம்மன் கோயில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் போய் விசிட் பண்ண போகிறோம். ஒரே நாளில் போயிட்டு வரதான் பிளானாக இருந்துச்சு. பட் வந்து நிறைய நேரம் டைம் எடுத்து வர்றதுக்காக இன்றைக்கி இப்போ நாங்கள் 3 மணிக்கு கிளம்புறோம். ரிட்டர்ன் வரப்போ நாமக்கல் போய் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு வருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் 2 with boys. என்ன மாத்திரை போட்டாரு நீங்களே பார்த்துங்க மக்களே. இப்போ வந்து மாசிலா அருவி எடுத்துட்டு நேராக மாசிலா அருவின்னு இங்கே ஒன்று இருக்குது. ஆகாய கங்கையை போகலான்னு தான் பார்த்தோம். பட் வந்து இறங்கி ஏறதுக்கு ரொம்ப சிரமமாகும். அதனால் மாசிலா அருவி இப்போ வந்திருக்க இடம்ங்கடா அங்கிட்டு இருக்கு. பார்த்துக்கலாமாப்பா, நீ தான் ஏறணும். தொப்பியை போட்டு ஹீல்ஸ் நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லி இங்கே ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிகரன். ஃபோட்டோகிராஃபி. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் உட்காந்துருக்காப்ல மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணிட்டு அங்கே பாருங்க வேஷ்டி சட்டை இலசமா ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காப்ல. அருவியில் குளிச்சுட்டு டயர்டாகிடுச்சு. கொய்யாக்கா பாருங்க எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருக்கும் கொய்யாக்கா. பார்க்கிங் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி பார்க்கிங்கில் வண்டியை போட்டாச்சு சேஃபாக. அடுத்து நேராக மாசி பெரியண்ணா கோயிலுக்கு மேலே ஏற போகிறோம்.
ஆமாம் எனக்கு தம்பி லாகிங் வந்து பழகிட்டு இருக்கான். லாகிங் எடுத்துட்டு போன்னு கம்மியா அந்த போட்டு அம்பவ என்னன்னா கணக்கணும் அது சேர்த்து போட்டுக்கிறீங்க சேர்த்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே அண்ணா எவ்வளோ தூரம் கேட்குறாப்புல. பார்த்துங்க மக்களே, பார்த்துங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மலையேறேன். சபரிமலைக்கு போனது இப்போ தான் ஹில்ஸு. ஆடை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆடு வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. பிளேஸ் வியூலாம் பாருங்க, செமையாக இருக்குது. கோயிங் டு வரகூர். காலையில் 1 மணி நேரம். அப்படின்னு கேத்து ஒரு 1000 ரூபாய் கையில் கோயில் வந்துட்டு வாங்க வந்து கொடுத்து வர்றவங்கள முடியல, மூச்சு வாங்குது. தம்பிங்களோடனால கரெக்டாக வர முடியுது. நான் தனியாக வந்திருந்தா அவ்வளோதான், நாக்கு தள்ளி இருக்கும். சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இங்கே வரலாம். வயசானவங்களாம் ஏற முடியாது, சின்ன வயசு பசங்களே ஏற முடியாது. ரெகுலராக ட்ரெக்கிங் போகிறவங்க தான் ஏற முடியும். நம்மலாம் புதுசாக வந்துட்டு ஏறத்துக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் சாமி மேலே பாரத்தை போட்டு சாமியை கும்பிடணுன்னு மலை ஏறி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ரீச் ஆகிடும் ஸ்பாட்டுக்கு. நல்லா ரெஃப்ரெஷிங் ஆயிடுச்சு, புத்துணர்ச்சி வந்துருச்சு. 2 பாதை இருக்குது. இந்த பக்கம் இறங்கினோம்னா 15-20 மினிட்ஸில் இறங்கிடலாமா. இந்த பக்கம் கொஞ்சம் பாதை பெருசு தான், ஸ்பிட் பண்ணி இறங்கலான்னு பார்த்தோம். நம்மளால இந்த பக்கம் இறங்கி வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குது அதான் கடுப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டே நடந்தலாம்னு சொல்லிட்டு வந்த பாதையிலே நம்மளோட கார் இங்கே தான் நிற்கிது. அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரே சைடு இறங்குவோங்கிறக்காக இந்த சைடு போய் இறங்க. வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்றதுக்காக அதே பாதையில் இறங்கும். சாமியை சூப்பராக பார்த்தோம். ஆமாம், சூப்பராக அருமையான தரிசனம், சிறப்பான தரிசனம். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தம்பி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் இறங்குறதுக்கு. அங்கே பாருங்க, இன்னும் எவ்வளோதான் நடக்கும். காலெல்லாம் நடுங்குது. செருப்பை போட்டு நடக்க முடியல, செருப்பு எல்லாமே நடந்துக்கலாம் போல். எல்லா அட்வென்ச்சரஸும் பண்ணிட்டு என் வாழ்க்கையில். அதாவது இதெல்லாம் 25 வயசில் பண்ண வேண்டியதை நான் 35 வயசில் பண்ணிட்டு இருக்கேன் புதுசாக. என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தாலே பயப்படுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு விட்றதுக்கு மனசில் எப்பறம் நீ மலை ஏறிடா அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சாமி பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா, சாமியை நம்ம பார்க்கணுன்னு முடிவு பண்ணக்கூடாது, சாமி நம்மளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் உட்காந்துக்கலாரு. என்னடா வழுக்குது வழுக்கல் நான் பிடிச்சிருக்கேன். நீ எப்படி விழுவ? படியா இனிமேல் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மலையில் இறங்குறது தான், ஆறில் இறங்குறது தான் பிரச்சனை. ஆள் டயர்டாயிட்டாப்ல. எங்கேருந்து எங்கே கூட்டு வந்தோம் பாருங்க. அங்கே இருந்தேன் மேலே, அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். வீடியோ பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கேன். கடவுளை பார்த்த ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான். தீபாவளிக்கு இன்னும் 22 நாள் தாங்க இருக்குது இன்னையிலேருந்து. நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வரதுக்கே ஒரு 18 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் வீட்டுக்கே நம்ம போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. லைஃப்பில் என்ன பிரச்சனை வேணால் வரலாம். நானும் இனிஷியலாக பயந்தேன், இந்த மாதிரி உடம்பு என்ன போகுது, நம்ம முதுகு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். வித்தவுட் ஸ்பைனல்
நம்ம எந்திரிக்கிறது நடக்கிறது எல்லாமே பிரச்சனை தான். அது என்ன மாதிரி இருக்குன்ற பயத்தில் இருந்தேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டேன். நம்மளோட கான்ஃபிடன்ஸ், நம்மளை சுற்றி நல்லவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரேயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளில வந்துடலாம். இந்த டைமும் அதே மாதிரி வெளில வந்துடுவேன்ற கான்ஃபிடென்ட்டோட நான் ட்ரீட்மெண்ட் அப்படியே ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ஒர்க்கு இதுதான். நம்ம என்ன விஷயம் லைஃப்பில் இருந்தாலும் நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். நான் தான் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கேன். சரசு தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க, ஹெல்த் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்றனால பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு தீபாவளி ஷிப்பிங் இருக்கும், ஆயுத பூஜை செலிப்ரேஷன் எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, சந்தோஷமையும் சோகத்தையும் கலந்து தான் வாழ்க்கை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க.